MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பைலட் மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டு சுவிட்ச் இருக்கு. இதுல ரெண்டு சுவிட்ச் நான் படம் காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, தப்பு தவறி கையை வச்சு இப்படி இழுத்தாலாம் வராது. இது வந்து ஸ்ப்ரிங் லோடர். புல் பண்ணி அந்த பக்கம் போடணும். மேல கொண்டு போனா ஆன், கீழே கொண்டு வந்தா ஆஃப். இந்த பர்டிகுலர் விமானத்துல 4லிருந்து 8க்குள்ள எனக்கு கரெக்டா தெரியல, செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த பறக்க ஆரம்பிச்ச உடனேவே இந்த வால்வு வந்து ஃபியூல் கம்ப்ளீட்டா கட் ஆகி இன்ஜின் நின்றுடுச்சு. இப்போ இன்ஜின் நின்று போனதுனால இவங்க கட் பண்ணாங்களா அல்லது இவங்க கட் பண்ணதுனால நின்று போச்சாங்கிறது ஒரு கொஸ்டின். ஒரு பைலட் இன்னொருத்தரை பத்தி கேட்கிறாரு, ஆனா எந்த பைலட் யார கேட்கிறான்னு தெரியல. இந்த ஃபியூல் வால்வை ஏன் ஷட் பண்ணன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, நான் பண்ணலங்கிறாரு. இது வந்து நடக்கவே வாய்ப்பில்லாத சாத்தியமே இல்லை. அது மேனுவலா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, இல்ல ஆட்டோமேட்டிக்காவே இதை மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உண்டா? சுவிட்ச 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் இல்லன்னு மறுக்கிறாரு. இது நம்ம எப்படி பாக்குறது எனக்கு தெரியல. ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா போச்சுன்னு கூட ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு அதுல தவறு இருந்ததுனால் அவங்க திருப்பி ஆன் பார் 2ல போடும்போது அது நிக்குது. அது ஒண்ணு கழட்டிட்டு வரலையே, பின்னால வரலையே. இது பாருங்க, கிரிட்டிக்கல் டைம். வெறும் 300-400 அடியில கட் பண்ணிருக்காங்க. டெலிபரேட்டா பண்றதுன்னா பண்ணிருந்தாங்களா, வேணும்னு பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயமா தெரியும். ஏன்னா இது காப்பாற்ற முடியாது. இன்னொரு 400 அடி மேல போனா திருப்பியும் காப்பாத்திடலாம். இதுக்கு கீழே இருந்தா அது டேக் ஆஃபே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ டேக் ஆஃப் ஆகி அந்த 5 செகண்ட்குள்ள இது நடக்குது அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ தெரியல, என்ன வேணா இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒருவேளை சதியா தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து நிற்கும் சார். வெளியே இருந்து சதி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் வெளியே இருந்து யாராலையும் மூவ் பண்ண முடியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அசோகன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சரவணகுமார் சார், அகமதாபாத்தில் அந்த விபத்துக்குள்ளான விமானம் குறித்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ அதற்கான அந்த முதல் கட்ட தகவலானது வெளிவந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள் வரும்னு சொல்றாங்க. முதல்ல இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார். முதல் கட்ட தகவல் பத்தி நம்ம பொதுவா சொல்லியிருக்கோம். இப்போ எதனால இவ்வளவு அவசரமா 30 நாட்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு தவறு, மேஜர் தவறை கண்டுபிடிச்சா, ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்துல ஃபால்ட், ஏதாவது ஒரு ஸ்விட்சஸ்ல ஃபால்ட், ஏதாவது ஒன்று இருந்தால் அது வந்து அதே மாதிரி அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாது. அதை தவிர்க்கணும். அதனால அந்த அடிப்படை அதாவது விசிபிளா அதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஒர்க் பண்ணல அப்படின்னா அதை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து சரி பண்றதுக்காக தான் இவ்வளவு அவசரமா அந்த முதல் கட்ட தகவல். அதனாலதான் அது வந்து 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு. மேல கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு என்னென்னலாம் ரூல் அவுட் பண்ணுதுன்னா, நம்ம என்னென்ன ஹைபோதசிஸ், அதாவது என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும்னு சொன்னோமோ அதுல நிறைய ரூல் அவுட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு மட்டும் ரூல் அவுட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம பார்த்த உடனே எல்லாரும் சொன்னது பவர் லாஸ். அதுக்கு காரணம் தெரியாதனால நம்ம ஒருவேளை பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா பின்னால எந்த ஒரு அறிகுறியும் இல்லை பேர்ட் ஸ்ட்ரைக்குக்காக. அதனால வந்து அடுத்த நாள் வந்து அந்த கருத்து மாறி அந்த ஃபிளாப் செட்டிங்னாலையும் லேண்டிங் கியர்னாலையும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபியூயல்ல கண்டாமினேஷன் இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் மாறிட்டே வந்தது. இப்படி மாறிட்டு வந்துட்டு இருந்தது. அதுல ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த பவர் லாஸ்ங்கிறது அதுதான் உண்மை. ஆனா அந்த பவர் லாஸ் எப்படி நடந்திருக்கே வாய்ப்பில்லாத ஒரு பவர் லாஸ் நடக்கலாம். டியூயல் இன்ஜின், 2 இன்ஜின்லயும் பவர் ஆகும் ஒரே நேரத்தில் ஆகாது. அதுவும் டேக் ஆஃப் கிரிட்டிக்கல் டைம் ஆஃப் த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் அப்ப ஆகவே ஆகாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு ரிடண்டன்சி இருக்கு, அவ்வளவு சிஸ்டம் பேக்கப்ஸ் இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது எப்படி ஆகுங்கிற கொஸ்டினுக்கு ஒரு சின்ன விடை கிடைச்சிருக்கு. அது வந்து நான் சொல்றேன். ஆனா இதுல என்னன்னா, இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல நிறைய வேக் இருக்கு, ஒரு கேப் இருக்கு. இது அந்த சீக்வன்ஸ் வந்து தெளிவா நம்மளால பார்க்க முடியல. இது வந்து 30 அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் பாக்குறேன். இந்த 30 நாள்ல கொடுத்த ரிப்போர்ட்ல எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த ஃபியூல் சுவிட்ச்லயோ இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே அது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 787க்கோ அல்லது மற்ற ரக விமானங்களுக்கு இது மாதிரி சிமிலரா பயன்படுத்துறது, ஸ்விட்சை செக் பண்ணணும், அது பண்ணணும், எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் எல்லாமே சிஸ்டம் கரெக்டா ஒர்க் பண்ணுதுங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
ஜஸ்ட் டேக் ஆஃப் ரோல் கரெக்டாக என்ன ஸ்பீடில் எடுக்கணுமோ அத்தனை ஸ்பீட் போயிருக்கு, 155 knots போயிருக்கு. போயிட்டு அதுக்கு பிறகு டேக் ஆஃப் ஆகுது, பர்ஃபெக்ட் 150 knots போயிடுச்சு, குயிக்காக அதுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பவர் லாஸ் ரெண்டு. அப்போ அந்த ரேம் அண்ட் டர்பைன் சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். எந்த பவர் எதுவுமே இல்லைன்னா அது எமர்ஜென்சி சிஸ்டம் தானே இறங்கிடும். அது மாதிரி இறங்கியிருக்கு. இறங்குனதுக்கு இப்போ இதுல என்ன எனக்கும் சரியா பிடிபடலைன்னா அந்த சீக்வன்ஸ் கரெக்டான முறையில் இல்லை. என்ன அந்த ஃபியூயல் நான் முதலே சொல்லியிருக்கேன், ஃபியூயல் ஆட்டோமேட்டிக்கா ஷட் பண்ணவே பண்ணாது. அதுக்கு ஃபெயில் சேஃப் மெத்தட்னு இருக்கு. என்னன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு அந்த சாஃப்ட்வேர் கரெக்டா ரெண்டு இன்ஜினுக்கு செப்பரேட் சாஃப்ட்வேர், சப்போஸ் அதுல சாஃப்ட்வேர்ல ஏதாவது கரெக்ட் ஆச்சு, ஏதாவது மிஸ்டேக் கோலா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் சேஃப் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஸ்டா அந்த ஃபியூல் ஷட் பண்ணறதுக்கு பதில் ஓப்பன் பண்ணா ஃபுல்லா இன்ஜின் ஓடும். அப்புறம் வேணுங்கும் போது ஃபியூலை கட் பண்ணி பைலட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால இதுதான் ஃபிளைட்டுக்கும் நம்ம மற்ற காரு பைக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அது நமக்கு ஸ்பீடை குறைக்கணும், இது ஸ்பீட் அதிகப்படுத்தணும். ஏன்னா அதிகப்படுத்தினாதான் நீங்க சேஃபா லேண்ட் பண்ண முடியும். அதனால இதுல அந்த சிஸ்டம் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு எரர் இருந்ததுன்னா அந்த ஃபியூல் வால்வ் கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகவங்களே ஷட் பண்ணாது. ஸோ சிஸ்டத்துல ஷட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா பைலட்டுக்கு மட்டும் அந்த ஓவர் ரைடு இருக்கு. அவங்க காக்பிட்ல எதுக்கு ஓவர் ரைடு இருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபியூல்ல ஒரு இன்ஜின் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜின்ல இமீடியட்டா ஃபியூல் கட் பண்ணணும். ஏன்னா ஃபியூல் கட் பண்ணலன்னா நீங்க எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, ஃபயரை நெருப்பை அணைக்க முடியாது, அது பரவி உள்ள கூட வந்துடும். அதனால அதுக்கு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த ஃபைனலா நிறுத்திட்டு கட் ஆஃப் பண்றதுக்கு அது வேணும். அதுக்கு பைலட் மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டு சுவிட்ச் இருக்கு. இதுல 2 சுவிட்ச் நான் படம் காமிக்கிறேன், எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல. நீங்க அநேகமா பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் இதுல வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த இமேஜ் இருக்கு சார். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, தப்பு தவறி கையை வச்சு இப்படி இழுத்தாலும் வராது, இப்படி மேல தள்ளனா இழுத்தாலும் வராது. இது ஸ்ப்ரிங் லோடர், புல் பண்ணி அந்த பக்கம் போடணும். அதே மாதிரி புல் பண்ணி கீழே கொண்டு வரணும். மேல கொண்டு போனா ஆன், கீழே கொண்டு வந்தா ஆஃப். அதுதான் பொசிஷன். இப்போ அதுக்கிட்டே கை போகாது, அதுக்கிட்ட வேலையே இல்லை, யாருக்குமே வேலை இல்லை. இந்த பர்டிகுலர் விமானத்துல 4 to 8 எனக்கு கரெக்டா தெரியல செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த பறக்க ஆரம்பிச்ச உடனேவே இந்த வால்வு ஃபியூல் கம்ப்ளீட்டா கட் ஆகி இன்ஜின் நின்றுடுச்சு. இப்போ இன்ஜின் நின்று போனதுனால இவங்க கட் பண்ணாங்களா அல்லது இவங்க கட் பண்ணதுனால நின்று போச்சாங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன விடையும் இருக்கு. என்ன விடை அப்படின்னா, ஒரு பைலட் இன்னொருத்தரை பத்தி கேட்கிறாரு, ஆனா எந்த பைலட் யாரை கேட்கிறான்னு தெரியல. இந்த ஃபியூல் வால்வை ஏன் ஷட் பண்ணன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, நான் பண்ணலங்கிறாரு. இது நடக்கவே வாய்ப்பில்லாத சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன எந்த ஒரு மூவ் எடுத்தாலும், ஒருவேளை அவங்க ரீசைக்கிள் 400 அடியில யாரும் ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க டு பிகின் வித். ரீசைக்கிள் அப்படின்னா இன்ஜினை கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றது, அது உயரத்துல இருந்தா பண்ணுவாங்க, இதுல பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி கட் பண்ணி ஆன் பண்ணா கீழே விழுந்துரும் தெரியும், அது பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் எந்த இன்ஜினை கை வச்சு ஒரு காம்பாரு, இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு, 2 பேர் ஒப்புதலோட தான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். இப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது பண்ணிட்டு இன்னொருத்தர் பார்த்துட்டு திடீர்னு இது எப்படி கட் ஆயிருக்குன்னு கேட்க முடியாது. கேட்டிருக்காரு. கேட்கும் போதே இது ஃபியூல் கட் ஆகி என்ஜின் நின்று போச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, திருப்பியும் பழைய பொசிஷன் ரன் பொசிஷனுக்கு 2 கொண்டு போயிருக்காங்க. ஒன் ஆஃப்டர் another கொண்டு போன உடனே என்ன அது ஸ்பூல் பண்ணி திருப்பி அது இக்னைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த டைம் லேக் தான் அதுக்கு மெயினா பிரச்சனை. இது அவங்களுக்கு இன்னொரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா இந்த விமான விபத்தை முழுசும் தவிர்த்திருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அவங்க 625 நம்ம சொல்லியிருக்கிறோம், அது எபவ் மீன் சி லெவலுக்கு மேலதான். ஏன்னா அகமதாபாத் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா எலிவேஷன் அதுவே சி லெவல்ல 195 அடி. ஸோ அதை கழிச்சிட்டீங்கன்னா வெறும் 425 430 அடியில எந்த பைலட் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க திருப்பி போட்டிருக்காங்க. அவங்க இன்ஜின் 1 இந்த கேப்டன் சைட்ல இருக்கிற இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ஆல்ரெடி பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. 2வது வந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு அதுவும் வந்துடும், அதுவும் ஒர்க் பண்ணுது. அப்போ இந்த சுவிட்ச்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, திருப்பி பேக்ல எல்லாம் வரல. போட்ட உடனே திருப்பி ஓடுது, என்ஜின் ஓடுது, எல்லாமே ரைட்டா இருக்கு. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் அவங்க பில்டிங் ஒருவேளை அந்த உயரமான பில்டிங் இல்லாத இன்னொரு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிருந்ததுன்னா, இன்னும் ஒரு 100-200 அடி மேல இருந்திருந்தா கூட ஒருவேளை எஸ்கேப் ஆகுங்க. அந்த என்ஜின்ல பவர் வந்த உடனே அது கீழே டிசென்ட் ஸ்டாப் பண்ணிட்டு மேல போயிடும். அந்த லேக்ல தான் இது போய் கீழே விழுந்துருச்சு, அதுதான் முக்கியம். ஆனா இப்ப என்னன்னா, இந்த ஸ்விட்சை 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் இல்லைன்னு மறுக்கிறாரு. இது நம்ம எப்படி பாக்குறது எனக்கு தெரியல.
ஆக்சுவலாக அதில் வந்து அந்த இமேஜஸை நானும் பார்க்குறேன் சார். அதில் வந்து அதுக்கான லாக் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அது மேனுவலாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே இதை மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உண்டா சார்? ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு 100% சொல்லலாம் தைரியமா, அந்த அளவுக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே போகாத இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி அந்த அந்த சிஸ்டமே. சரி, அப்ப 2 சுவிட்ச் இருக்குங்க பக்கத்துல, ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல மால் ஃபங்க்ஷன் வருமா? ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா போச்சுன்னு கூட ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, அப்படி ஒரு அதுல தவறு இருந்ததுனால் அவங்க திருப்பி ஆன் 2ல போடும்போது அது நிக்குது, அது ஒண்ணு கழட்டிட்டு வரலையே, பின்னால வரலையே. அவங்க வந்து திருப்பி ஆன் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப அது நின்னுடுச்சு, அது ஒண்ணு பின்னால வரல டு பிகின் வித். சோ அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது பின்னால வந்திருக்கு. அப்படின்னா ஒரு சுவிட்ச் வந்திருந்தா கூட ஏதோ நம்ம அவுட் ஆஃப் த வே, நடக்க வராத ஒரு விஷயம், ஏதோ அந்த ஸ்ப்ரிங் உடஞ்சு போச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டுமே எப்படி ஒன் ஆஃப்டர் அது, அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் இன்ஜின் கட் பண்ணிருக்கு, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின் ரெண்டுமே கட் பண்ணப்பட்டது. அது இது பாருங்க, கிரிட்டிக்கல் டைம். வெறும் 300-400 அடியில கட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இது ஒருவேளை இதுக்காக நான் குற்றம் சொல்லிட்டேன்னு சொல்லிடாதீங்க. டெலிபரேட்டா பண்றதுன்னா பண்ணியிருந்தாங்களா, வேணும்னு பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா தெரியும். ஏன்னா இது காப்பாற்ற முடியாது. இன்னும் ஒரு 400 அடி மேல போனா திருப்பியும் காப்பாத்திடலாம். இதுக்கு கீழே இருந்தா அது டேக் ஆஃபே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ டேக் ஆஃப் ஆகி அந்த 5 செகண்டுக்குள்ள இது நடக்குது அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ தெரியல, என்ன வேணா இருக்கலாம். நான் வந்து ஸ்பெகுலேட் பண்ணல, பட் அந்த டைரக்ஷன்லயும் பார்க்க வைக்குது, அந்த டைரக்ஷன்லயும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ். ஆனால் இப்போ வர ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி இங்கே இந்தியன் கவர்மெண்ட்டில் அவங்களும் சொல்கிறாங்க, இதை வச்சுட்டே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு டாட் வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா, அப்போ புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒருவேளை சதியாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து நிற்கும் சார். இல்ல, சதின்னு நான் சொல்லல, எதுவும் நான் பர்டிகுலரா சொல்லல. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து இல்லங்கிறது இப்ப தானா வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 2 பேருமே இல்லன்னு வர வாய்ஸ்ல வேற வந்துருச்சு. இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நீங்க வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் இருக்க வேணா, யாரு வேணா, ஒரு காமன் மேனாவே யோசிச்சு பாருங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது. ஆனா இது வந்து 2 பேருமே ஒருத்தர் ஆலோசிக்காத எந்த சூழ்நிலையிலுமே அதுல கையே வைக்க முடியாது. ஒருத்தர் கை வைக்கணும், இன்னொருத்தர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். அது 2 ஃபியூயல் வால்வும் ஒரே நேரத்துல பண்ணவே சான்ஸ் இல்லை. 400 அடியில இம்பாசிபிள், யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளவு பெரிய என்டேஞ்சர்ல விடுன்னு பைலட்ஸுக்கு தெரியும். தானே நழுவி போய் பின்னால விழும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஆக்சுவலாக இதில் வந்து அந்த என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு பேசினாங்க இல்லையா சார்? இதில் என்ஜின் ஃபெயிலியரா, இதில் இல்லை என்ஜினுக்கு ஃபியூயல் போகலை அப்படின்னா இந்த இடத்துல தான் பிரச்சனை. அப்போ என்ஜின் எல்லாம் ப்ராப்பராக தான் இருந்திருக்கா சார்? என்ஜின்ல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா திருப்பி பாருங்க, இக்னிட் ஆயிருக்கு, திருப்பி போட்டாங்க பாத்தீங்களா, ஆன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஃபியூல ஆன் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் இன்ஜின் இக்னிட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பவர் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அவங்களுக்கு அவகாசம் இல்லை. அந்த பவர் வந்து அதுக்கு ஒரு இன்னொரு 30-40 செகண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா அது வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பில்டிங்கை கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னொரு பேசிக் டவுட் இருக்குது சார். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அவங்க ரன்வேல ரெடி பண்ணுறாங்க, இப்போ வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியே என்ஜின் ரன் பண்ணி பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா சார்? எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு சார் உனக்குமார். அதர்வைஸ் அவங்க போயிருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த டேக் ஆஃப் வரத்துக்கான அந்த ஸ்பீடு கரெக்டாக வந்திருக்குது. அதுக்கு பிறகு கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க 155 180 அப்படி. தட் மீன்ஸ் இன்ஜின்ல பவர் இருந்துட்டு தான் இருக்கு. திடீர்னு 2 பவரும் கட் ஆகுது. இது வந்து லீவரும் கீழே போயிடுச்சு. இப்போ இதுல எனக்கு அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல எது ஃபர்ஸ்ட் வந்ததுங்கிறது கரெக்டா தெரியல. அப்போ நான் கூட ரீசைக்கிள் போய் இப்படி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்படியே பைலட்ஸும் கிளைம் பண்றாங்களே, நாங்க பண்ணலன்னு. அப்போ இதுக்கப்புறம் வர ரிப்போர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு சார்? இப்போ எக்ஸாக்டாக இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய நம்ம டவுட்ஸ் இருந்தது. வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரியான வெளியிருந்து சதி நடக்குமோ அந்த மாதிரிலாம் பேசப்பட்டதுக்கு அதுக்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான். வெளியிருந்து சதி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் வெளியிருந்து யாராலையும் மூவ் பண்ண முடியாது. இம்பாசிபிள். எந்த சிஸ்டமும் இல்லை. இது மாதிரி இந்த ஸ்ப்ரிங்களோட இது வந்து மேனுவலா பண்ணணும்னு தான் வச்சிருக்காங்க. இதை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வெளியிருந்து இதை ஆப்ரேட்டே பண்ண முடியாது. 3வது ஆளுக்கு இதில் இன்வால்வ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி அந்த சதிங்கிற கண்ணோட்டத்தில் என்னால் பார்க்க முடியல. அப்போ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரிப்போர்ட் வரும் சார்? இதை ஒட்டி வேற என்ன விஷயங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க? இப்பவே வந்து ஒரு அசம்ஷன், வீடியோ எவிடன்ஸ் எடுக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு யாராவது அவங்க 2 பைலட்ஸ்லயும் ஒருத்தர் வந்து
அவரே தான் போட்டுட்டு அவர் இல்லைன்னு சொன்னாரா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க, இனிமேல் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் பைலட் செயலையும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லலைன்னா கூட அந்த செயலில் இன்வெஸ்டிகேஷன் அதிகமாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா இது இப்போ தெரியாது, நம்ம பிளேமும் பண்ணக்கூடாது, தெரியல. பட் இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது, அவ்வளோதான், வேற ஒன்று. அண்டு இப்போ சொன்ன மாதிரி சார், இப்போ இந்த ரிப்போர்ட் அப்படின்றதே உள்ள அந்த உயிர் தப்பிச்ச ஒரு பயணி அவர்கிட்ட இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ அந்த பிளாக் பாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன், இதை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்புட்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க சார், இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு? நீங்க சொன்னதான் கரெக்ட். பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் சிவிஆரும் அந்த வாய்ஸும் எடுத்திருக்காங்க. அதுதான் நமக்கு வாய்ஸ் பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த டேட்டாவும் எடுத்திருக்காங்க. இன்னமும் துல்லியமா மைக்ரோ மில்லி செகண்ட்ஸ் வரையா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவங்களுக்கு டைம் எடுத்து, இது லாங் ப்ராசஸ், அதனாலதான் 1 வருஷம் ஆக போகுது. பிளஸ் இப்ப நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தப்பிச்சவர் சொன்ன விஷயமும், அந்த லைட் ஃபிளிக் ஆனது போனது, இந்த இப்ப ரிப்போர்ட் எல்லாமே மோரல்லெஸ் சேமா தான் இருக்குது. அதான் சொன்ன பேர்ட் ஸ்ட்ரைக் நம்ம என்னென்னலாம் சொன்ன, வெதர் இல்லை, ஃபிளாப்ஸ் காரணம் கிடையாது, ஃபிளாப்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. லேண்டிங் கியர் அஃப்கோர்ஸ் எடுத்திருக்க முடியாது, ஏன்னா இங்கே கிரேவ் டேஞ்சர். எடுத்த உடனே இப்போ உங்களுக்கு இன்ஜின் கட் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் எப்படினாலும் இன்ஜின் கட் ஆச்சுன்னா லேண்டிங் கியர் உள்ள போகாது, ஏன்னா ஹைட்ராலிக் உடனே போயிருக்கும். அதனால லேண்டிங் கியருங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஃபிளாப்ஸ் செட் கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஸ்பீடும் அவங்களுக்கு சரியான ஸ்பீடு தான், 150 knots போயிட்டு இருக்காங்க. ஸோ அது பறக்கிற ஸ்பீடு தான். ஆனால் பவர் லாஸுக்கு தான் இப்போ இன்ஜின் டெலிவரி வேணும்னு கட் பண்ணதா அல்லது மால் ஃபங்க்ஷனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நிறைய பேருடைய கருத்து. இப்போ ஃபர்தராக அடுத்தடுத்த ரிப்போர்ட் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் சார்? ஏன்னா இது இன்னுமே கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயமா தான் இது போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறோம் சார். அது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எப்போ இருக்கு? ஒரு வருஷம் சார் மினிமம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொரு 12 மாதம், அடுத்த வருஷம் இந்த டைமில் தான் நமக்கு இதை பற்றி தெளிவான இது கிடைக்கும். ஆனால் ஒன்று உறுதி, இதில் மூடி மறைக்கலாம், அதெல்லாம் மறைக்க முடியாது, ஏன்னா மற்றவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால அது மட்டும் நான் உறுதியாக நம்புறேன். இதில் யாரும் இதில் இப்போ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க டேட்டாவை, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல நிறைய பாடிஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கு. போயிங் இருக்குது, அந்த இன்ஜினோட இதுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, எஃப்ஏ இருக்கு, அதாவது NTSB இருக்காங்க, அதே மாதிரி யூகேவுடைய அந்த AIBன்னு இருக்காங்க, அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் பேர் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ண ஒரு விஷயத்த நீங்க அதெல்லாம் அவ்வளோ லேசில் மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வேக்னஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா மாத்தி மறைச்சி அதெல்லாம் கம்ப்ளீட்டா கான்ஸ்பிரசி தியரி தான் சொல்வேன். அதெல்லாம் உண்மை இல்லை. வந்தது உண்மைதான். இன்னும் அதை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தினாங்கிறது தான் கொஸ்டினபிளா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மேபி இது ஃபுல்லா தெரிஞ்ச வட்டி வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பேசிக்கா நம்மளுக்கு கொடுக்கணும், அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இதுல எந்த வித ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ என்ஜின்லையும் பிளைன்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, தைரியமா போகலாம். அந்த ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், இப்போ கொஞ்சம் செகண்ட்ஸ் இருந்திருந்தா கூட அவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராமல் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த சமயத்தில் நம்ம பேசும்போது என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா அது பேசி போயிங் மேலேயே ஒரு டாட் ஒன்று இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் அதை அவங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறி இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா மாறி இருக்கும். ஏன்னா இதுல எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை பாருங்க. ஈவன் அந்த ஃபியூல் சுவிட்ச் கூட நீங்க போய் செக் பண்ணுங்க, எல்லாம் போய் பார்க்கணும், அது என்னன்னு பார்க்கணும், அதுல ஏதாவது ஃப்ளா இருக்கான்னு, அது எதுவுமே இல்லை, 0 ரெக்கமெண்டேஷன். ஸோ சிஸ்டத்துல ஒண்ணுமே அவங்க ஃபால்ட் கண்டுபிடிக்கல இந்த அர்த்தம். ஸோ அது எந்த விதத்துலையும் போயிங்கையும் பாதிச்சிருக்காது, இன்ஜினையும் பாதிச்சிருக்காது. ஓகே சார், இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தராக என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதை ஒட்டி வருது அப்படின்னு, அக்யூரஸியோட என்ன பிரச்சனை அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார் லேட்டரா. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.